நொரப்பீர்க்கங்காய் வந்து 4 அடி நீளத்துக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு ரகம் விதை வாங்கி ஊன்னேங்க. அது வந்து ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்குது. ஒரு 2 1/4 அடிக்கு இருக்குதுங்க. ஒரு 2 2 1/4 அடிக்கு நீளத்தில் இருக்குது காய். ஃபஸ்ட்டு காயவே விதைக்கி விட்டுட்டேன் நான். ஏன்னா அம்மா சொன்னாங்க காயை விதைக்கி விட்டோம்னா காய் வந்து அதிகமாக பிடிக்காது அப்படின்னாங்க. நிறைய கொடி ஓடி தான் இருக்குதுங்க. பூ நிறைய பூத்து தான் இருக்குது. அதனால் வந்து காய்க்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் காயை விதைக்கே விட்டுட்டேன். இன்னும் நிறைய கொடி வந்து முருங்கை மரத்துலலாம் ஏறிங்க நிறைய இருக்குது. ஊஞ்ச சரல் அடைச்சி விட்ருக்கோம். அதனால் வந்து அதில் பட்டு கூட காய் வந்து ஹைட்டு வரலையே என்னமோ தெரியல. இனி பார்க்கலாம், இனி வர்ற காயை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காயை விதைக்கி விட்டாச்சுங்க. ரோட்டு ஓரத்துலங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நொரப்பீர்க்கஞ்செடி. அதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டுருக்குறாங்க. நொரப்பீர்க்கங்காய் ஒரு சில இடத்துல நொரப்பீர்க்கங்காய் சாப்பிட்லாங்க. அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற காயெல்லாம் வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் சாக்கடை தண்ணியில் முளைக்கிறதுனால. நம்ம இந்த மாதிரி நல்ல நாட்டு ரகம்லாம் விதை வாங்கி ஊனி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க நொரப்பீர்க்கங்காய்.